வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டா ஸ்ட்ரக்சரில் சர்ச்சிங் மெத்தட் என்னென்ன இருக்குது. லீனியர் சர்ச்சிங், பைனரி சர்ச்னு ரெண்டு மெத்தட் இருக்குது. அதில் ஆல்ரெடி பைனரி சர்ச்சுக்கான அல்காரிதம்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் லீனியர் சர்ச்சுக்கான அல்காரிதமை எழுதியிருக்கேன் பாருங்கள். இது உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சரில் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமில் கொடுத்துருக்காங்க. காலேஜ் சிலபஸில் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னுட்டு, அதுக்காக வேண்டி இதை ஷூட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். டேட்டா ஸ்ட்ரக்சரை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லீனியர் சர்ச்சுக்கான ஒரு அல்காரிதம் ஒரு ப்ரோக்ராம் எழுதி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். நான் என்னோடய ப்ரோக்ராமை 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஒன்று மெயின் செக்ஷன்னு, இன்னொன்று வந்து ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் செக்ஷன். மெயின் செக்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், யூசர் டிஃபைன் செக்ஷனில் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ மெயின் செக்ஷனில் பாருங்கள், இன்ட்டு மெயினில் ஏக்கு 30 ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்கேன். அதாவது அரே, ஏன்றது அரே வேரியபிள். பிகாஸ் ஏக்கு பக்கத்தில் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால ஏ வந்து அரே வேரியபிள். ஏக்கு நான் 30 ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி வச்சுருக்கேன் மெமரியில். இந்த மாதிரி எனக்கு மெமரி ஸ்பேஸ் கிடச்சிடும். லாஸ்ட் லொக்கேஷனோட நேம் 29, ஃபஸ்ட்டு லொக்கேஷனோட நேம் 0ங்கிறது இண்டெக்ஸாக ஸ்டோர் ஆகிடும். 0, 1, 2, 3, 4 அப் டு 29ன்னுட்டு. அடுத்தது பாருங்கள், அடிஷ்னலாக எனக்கு இன்ட்டு கே, என், ஐ, எக்ஸுன்ற இன்னும் ஒரு 4 வேரியபிள் தேவைப்படுது. முதல்ல கி, என், ஐ, எக்ஸு, இது 4 வேரியபிள் அடிஷ்னலாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்தது என்டர் சைஸ் ஆஃப் அரேன்னு யூசர்கிட்டயே கேள்வி கேட்குறேன். ஏன்னா நான் ஏக்கு 30 ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் கூட யூசர் ஒவ்வொரு டைமும் 30 வேல்யூ கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. அவங்க ஒவ்வொரு டைமும் வாங்கிக்கலாம். அதனால் நான் யூசர்கிட்டயே கேட்குறேன், அதை எண்ணில் வாங்கிக்கிறேன். இப்போ என்னை கேள்வி கேட்கும்போது நான் எண்ணுக்கு வேல்யூ 5 தான் கொடுக்குறேன். எத்தனை வேல்யூ என்டர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது, சைஸ் ஆஃப் அரே கேட்கும்போது நான் 5 கொடுத்தேன்னா அதை எண்ணில் வாங்கிக்கும். நான் இப்போ 30 ஸ்பேஸ் இருந்தாலுமே கூட 5 வேல்யூஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த 5 வேல்யூஸை வாங்கணும் இல்லையா, சிஇன்னு 5 டைம்ஸ் என்ட்ரு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சிஇன்னை கொடுத்துட்டு நான் 5 டைம்ஸ் லூப் ரிப்பீட் பண்ணிக்கிறதுக்கான ஃபார் லூப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் லூப்பை பற்றி நான் பல வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போயிட்டு பாருங்கள். நம்மளோட பிளேலிஸ்ட்டில் நிறைய C++ ப்ரோக்ராமில் ஃபார் லூப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐக்கு இங்கே டிக்ளேர் பண்ண ஐக்கு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஐ லெஸ் தென் என், ஐயோட வேல்யூ இப்போ 0. 0 லெஸ் தென் என்னுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், 5. 5ஐ விட சின்னதாக கண்டிஷன் பார்ட்டில் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து உள்ளே வந்துடும். உள்ளே வந்தால் மறுபடியும் சிஇன்னில் ஏ ஆஃப் ஐ. இப்போ என்டர் அரேன்னு கேட்கும்போது நான் வேல்யூ கொடுக்கணும் இல்லையா, 5 வேல்யூஸ் கொடுக்கணும். அந்த 5 வேல்யூஸில் முதல் வேல்யூவை ஏல ஐ பொசிஷனில், ஐயோட மதிப்பு இங்கே என்னென்னு 0ன்னு இருக்குது. அப்போது இங்கே பாருங்கள் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டோம். ஏல 0 பொசிஷனில் நான் 2ன்னு கொடுத்தேன்னா இங்கே வரும். மறுபடியும் லூப்பை தேடி போகும்போது ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். 0 போயிட்டு இப்போ என்ன ஆகும், ஐயோட வேல்யூ 1 ஆகும். 1ஐ எடுத்துகிட்டு அடுத்த பார்ட்டுக்கு வரும்போது கண்டிஷன் செக் பண்ணும். 1 லெஸ் தென் 5ஆ, கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா மறுபடியும் உள்ளே வரும். மறுபடியும் சிஇன்னில் ஏல ஐ பொசிஷனில் வாங்கிக்கும். இப்போ ஐயோட வேல்யூ 1, ஏல 1வது பொசிஷனில் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கும். மறுபடியும் மேலே போகும், ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி எத்தனை வாட்டி போகும், கண்டிஷன் வந்து எது வரைக்கும் போகும் அப்படின்னா 4 லெஸ் தென் 5 வரைக்கும் போகும். அடுத்தது 5 லெஸ் தென் 5 ஆகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். 5ஐ விட சின்னதானும் போது ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ அதுக்கு இடையில் எனக்கு எத்தனை வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும், 0க்கு ஒரு வாட்டி 1, 2, அப்புறம் 3, அப்புறம் 4. அப்போ டோட்டலாக எனக்கு எத்தனை வேல்யூ கிடச்சிருக்கும், 1, 2, 3, 4, 5 வேல்யூ நான் இங்கே ஸ்டோர் பண்ணிகிட்ருப்பேன். 1, 2, 3, 4, 5 வேல்யூ ஸ்டோர் பண்ணிகிட்ருப்பேன். அடுத்தது போகும்போது தான் ஐயோட வேல்யூ 5 ஆச்சுன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த பார்ட்டை விட்டு வெளியில் வந்துடும். இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்த உடனே என்டர் வேல்யூ டு சர்ச். இப்போ நான் என்ன வேல்யூ எனக்கு வேணும் அப்படிங்கிறத என்டர் பண்ணணும். தட் மீன்ஸ் சர்ச்சிங் வேல்யூ. இப்போ நான் 5 வேல்யூஸ் கொடுத்துட்டேன் இல்லையா, இந்த 5 வேல்யூ என்கிட்ட இருக்குது. இதில் எந்த வேல்யூ நீ தேட போகிற இருக்கா இல்லையான்னுட்டு அப்படின்ட்டு நான் என்டர் பண்ணணும். அதை எதில் வாங்குறோன்னா கீழே வாங்குறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் இருக்கிற வேல்யூ கொடுக்குறேன், 6ன்னு கொடுக்குறேன். கீழே இப்போ என்ன அசைன் ஆகும், 6ன்னு அசைன் ஆகிடும். நான் இங்கே என்டர் வேல்யூ டு சர்ச்ன்னு மெசேஜ் வரும். வேல்யூ கொடுக்கும்போது 6ன்னு கொடுத்தேன்னா அதை கொண்டு போய் எங்கே அசைன் பண்ணிக்கும், கீழே அசைன் பண்ணிக்கும். அடுத்த லைனில் இங்கே பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு
எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண இல்லையா, அதுக்கு எதையோ அசைன் பண்ணுறேன். ILS ஆஃப். இப்போ ஏதாவது ஒரு வேர்டு வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஆர்டினரி பேரண்டீசஸ் வந்ததுன்னா தட் இஸ் எ ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ ILS ஆஃப் A, N, கீன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது ஏவோட வேல்யூ, என்னோட வேல்யூ, கீயோட வேல்யூ மூணையும் எடுத்துன்னு போ. எப்படி கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் நான், இங்கே ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்ஸ் இருக்குது, ப்ராக்கெட்டோட எண்டில் செமிகோலன் இருக்குது. செமிகோலன் இருந்ததுன்னா தட் இஸ் எ காலிங் செக்ஷன் அப்படின்னு அர்த்தம். டிஃபைன் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் கீழே கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி செய்வோம். கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனை ஜஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து செமிகோலன் மட்டும் கொடுப்போம். அப்போ இங்கே இந்த எக்ஸ் ஈக்குவல்ட்டாக மறந்துடுங்க. எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து ஏதாவது வேல்யூ கொடுக்கணும். வேல்யூக்கு பதிலாக இப்போ என்ன கொடுத்துருக்கோம், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற லைன் கொடுத்துருக்குறோம். அப்போ கால் பண்ணும்போது இந்த நம்மளோட பர்டிகுலர் இந்த ப்ரோக்ராமில் இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, ILSங்கிற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கண்ட்ரோல் தேடும். கண்ட்ரோல் தேடும்போது அதை தேடி கண்ட்ரோல் ஜம்ப் ஆகும். அப்போ இங்கேருந்து நான் என்னோட யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இங்கேருந்து இங்கே போகும்போது இந்த 3 வேல்யூ கொண்டு வருது இல்லையா, ஏவோட வேல்யூ, என்னோட வேல்யூ, கீயோட வேல்யூ. அந்த 3 வேல்யூவும் வாங்கிறதுக்கு இங்கே 3 வேரியபிள் ரெடியாக இருக்கணும் இல்லை. இங்கே ஏல வரக்கூடியது மோர் தென் 1 வேல்யூ வருது. இந்த அரேயில் இருக்கிற இந்த 5 வேல்யூஸுமே எடுத்துகிட்டு வரப்போகுது. ஸோ இந்த 5 வேல்யூஸும் வாங்கிறதுக்கு இங்கே அரே தான் இருக்கணும். ஸோ அதனால மறுபடியும் இங்கே ஏ கொடுத்து எம்டி ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா எம்டினா எத்தனை வேல்யூன்றது தெரியாது, எவ்வளோ வேல்யூ வந்தாலும் வாங்கிக்கும். அடுத்தது எண்ணில் நம்ம ஆல்ரெடி 5ன்னு கொடுத்துருந்தோம். அரேயில் 5 வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தோம். அந்த 5 கொண்டு வருது இங்கே வந்து எண்ணுக்கு அசைன் பண்ணிக்கும். அடுத்தது கீழே என்ன வேல்யூ வேணும் சர்ச் பண்ண போகிறேன்னு கேட்டது, நான் 6ன்னு கொடுத்தேன், அந்த 6. அப்போ இங்கே என்ன வரும், இதில் வந்து 5 வேல்யூஸ் வரும், இதில் 5ன்னு வரும் நம்பரு, இதில் 6 தேடுற வேல்யூ 6ன்னு வரும். இப்போ ஏல இது மொத்தமே இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்ட்டு ஐ அடிஷ்னலாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஃபார் I ஈக்குவல் டு 0, I லெஸ் தென் n, I ப்ளஸ் ப்ளஸ். ஏன் இங்கே லூப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் எனக்கு என்ன வேல்யூ வேணும்னு சொல்லியிருக்கேன், 6 என்னோட இந்த 5 எலிமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்குதா, செகண்டாக இருக்குதா, தேர்டாக இருக்குதா, ஃபிஃப்த்தாக இருக்குதான்னு எனக்கு தெரியாது. எங்கே வேணும்னாலும் இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்லேருந்து தேடிட்டே போகணும். 0 பொசிஷன்லேருந்து ஒரு நம்பராக எடுத்து நான் என்டர் பண்ணியிருக்கிற கீ வேல்யூவோட மேட்ச் ஆகுதான்னு தேடணும். அதுதான் ப்ராசஸ், அதுக்கு பேர் தான் சர்ச். இப்போ அந்த தேடுறது வந்து நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னோட அரே லென்த் வரைக்கும் நான் போகணும். அதனால இங்கே 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு I லெஸ் தென் n, என்னுக்கு 5 வருது இல்லையா, அப்போ 5 டைம்ஸ் இது போகும். 5 விட இருக்கான்னு பார்க்கும், சின்னதாக இருக்குது, உள்ளே வரும். உள்ளே வந்த உடனே கீ ஈக்குவல் டு, இப்போ கீழே என்ன இருக்குது, நான் என்டர் பண்ணியிருக்கிற 6 இருக்குது. 6 டபுள் ஈக்குவல் டு A ஆஃப் I. ஐயில் இப்போ தான் இனிஷியலைஸ் பண்ணோம் 0ன்னுட்டு. ஏல நம்ம இங்கே கொடுத்த 5 வேல்யூவும் வந்து ஸ்டோர் ஆகிருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், A ஆஃப் ஐன்னா ஐயில் இருக்கிற 0 பொசிஷனில் ஏல இருக்கிற வேல்யூவோட கம்பேர் பண்ணோம். ரெண்டாவதாக இருக்குது, 2ன்னு இருக்குது. ஏல ஐ பொசிஷனில் 2ன்னு இருக்குது. அப்போ 6ம் 2ம் ஈக்குவலா, இல்லை. ஈக்குவலாக இருந்ததுன்னா ரிட்டர்ன் ஐன்னு சொல்லியிருக்கிறோம், இல்லை. அப்போ என்ன ஆகும், இங்கே வரும் இந்த ஃபார் லூப்போடது இந்த ப்ராக்கெட்டு. இல்லைன்னா இங்கே வந்து மறுபடியும் ஃபார் லூப்பை தேடி போகும். இப்போ ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும், 0லேருந்து 1 ஆகும். 1 இங்கே வரும்போது 1 லெஸ் தென் n, 5 செக் பண்ணோம். ஆமாம், 5 விட 1 சின்னது. மறுபடியும் உள்ளே வரும், மறுபடியும் அதே 6 தான் இருக்குது. 6 டபுள் ஈக்குவல் டு A ஆஃப் I. இப்போது ஏல ஐ பொசிஷனில், தட் மீன்ஸ் ஏல ஐ பொசிஷன் 1வது பொசிஷனில் இருக்கிற நம்பரை எடுத்து கம்பேர் பண்ணும். ஈக்குவலா, இல்லை, இப்போவுமே ஈக்குவல் இல்லை. அதனால இந்த வேல்யூயை செய்யாது. இது கரெக்டாக இருந்ததுன்னா இதை ரிட்டர்ன் பண்ணும், தப்பாக இருந்ததுன்னா எல்ஸ் பார்ட் பார்க்கும். எல்ஸ் பார்ட் எதுவும் இல்லை, அப்போ அடுத்த லைனுக்கு வரும். அடுத்த லைனில் வந்தால் க்ளோசிங் இருக்குது, ஃபார் லூப் போடுது, மறுபடியும் மேலே போகும். இப்போ ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 போயிட்டு இப்போ 2 ஆகும். 2 லெஸ் தென் 5ஆ, ஆமாம், 5 விட 2 சின்னது. மறுபடியும் உள்ளே வரும். மறுபடியும் அதே கீழே இருக்கிற 6 கொண்டு போய் 2ல் இருக்கிற ஏல 2 செகண்ட் பொசிஷனில் இருக்கிற வேல்யூவோட கம்பேர் பண்ணும். பாருங்கள், ஏல செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, 6. இங்கே 6 டபுள் ஈக்குவல் டு 6ஆ அப்படின்னா ஆமாம், கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. இப்போ கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இஃப்க்கு அடுத்த லைனில் என்ன சொல்லியிருக்கிறோமோ அதை செய்யும். ரிட்டர்ன் ஐன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ரிட்டர்னுன்னா திரும்பி போகணும். இந்த இடத்துக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்ட்ரோல் எங்கேருந்து வந்தது, இந்த இடத்துலேருந்து வந்தது இல்லையா. அப்போ இங்கே ரிட்டர்ன் ஐன்னு சொன்ன உடனே ஐயில் என்ன இருக்குது, இப்போ 2வது பொசிஷன்லேருந்து தானே நம்ம எடுத்துருக்குறோம். இந்த செகண்ட் பொசிஷனில் ஏல செகண்ட் பொசிஷன்
ஐயோட மதிப்பு 2, ஐயில் 2 தான் இருக்குது. இங்கே ரிட்டர்ன் ஐன்னு தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 2ங்கிறத தான் எடுத்துகிட்டு போகும். நமக்கு 6 கிடச்சிடுச்சுன்ற மெசேஜ் எடுத்துகிட்டு போகாது. 6 எத்தனாவது பிளேஸில் இருக்குது? செகண்ட் பிளேஸில். அந்த ஐயில் 2ன்னு இருக்குது, அதை எடுத்துன்னு 2வை எடுத்துகிட்டு மறுபடியும் எங்கே போகும்? இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கே கால் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு போகும். இப்போ இந்த இடத்துக்கு வரும். அப்போ அங்கேருந்து வரக்கூடிய 2 எடுத்துகிட்டு வந்து இங்கே இப்போ இங்கே இன்கம்ப்ளீட்டாக இருக்கு இல்லையா? எக்ஸ் ஈக்குவல் 2 அப்படின்னு படிச்சுட்டு தானே இந்த ஏரியாவுக்கு வந்தது. இப்போ இந்த ஏரியாவோட ரிசல்ட்டு தான் இப்போ 2ன்னு எடுத்துன்னு வருது. வரக்கூடியதை இங்கே அசைன் பண்ணிக்கும். எக்ஸில் 2ன்னு அசைன் பண்ணிக்கும். இப்போ செக் பண்ணுறாங்க. இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு -1 எக்ஸில் இருக்கிறது -1 இல்லையா? நாட் ஈக்குவல் டுனா இதுவும் இதுவும் ஈக்குவலாக இல்லை. ஆமாம், எக்ஸில் 2 இருக்குது, 2 நாட் ஈக்குவல் டு -1 கரெக்டு தான். அப்போ கண்டிஷன் ட்ரூனா கீழே வரும். சி அவுட்டில் வேல்யூ ப்ரெசன்ட், வேல்யூ இருக்குது. அட் இண்டெக்ஸ் எங்கே? எக்ஸில் என்ன இருக்குது? இங்கே 2ன்னு இருக்குது, 2வது பிளேஸில் இருக்குது அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். இப்போ 2வது பிளேஸில் இருக்குதுன்னு பிரிண்ட் பண்ணியாச்சு. பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் வருமா? எல்ஸ் பார்ட்டுக்கு வருமானா வராது. ஏன்னா இஃப் ட்ரூ ஆயிடுச்சு. இதனோட எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணாது. இந்த ரிட்டர்ன் 0 எதுக்குன்னா மேலே இன்ட்டு மெயின்னு போட்டோம் இல்லையா? அதுக்கானது. இங்கே மெயினையே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ என்னோட ப்ரோக்ராமில் லீனியர் சர்ச், முதல் வேல்யூ, 2வது வேல்யூ, 2வது வேல்யூன்னு 3வது வேல்யூன்னு இப்படி ஒரு வேல்யூவாக எடுத்து கம்பேர் பண்ணி எனக்கு வேல்யூ கிடைச்ச உடனே அது எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். சப்போஸ் இப்போ நான் வேல்யூ சர்ச் பண்ணுற வேல்யூ அதில் இருந்தது, அதனால் அதனோட இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. நான் இங்கே என்டர் பண்ணும்போது இங்கே கீக்கு வேல்யூ வந்து நான் ஒரு 12ன்னு கொடுத்துருக்குறேன்னு வச்சுக்கலாம். கீக்கு வேல்யூ 16ன்னு கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த 16ஐ எடுத்துகிட்டு இங்கே வரும்போது இந்த இடத்துல இந்த ப்ராசஸ் என்ன ஆகும்? இங்கே தேடிட்டே வரும். 16 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ப்ராசஸில் 2ஆ, அடுத்தது மறுபடியும் 16 ஈக்குவல் டு 4ஆ, 16 ஈக்குவல் டு 6ஆ, 16 ஈக்குவல் டு 8, 16 ஈக்குவல் டு தட் மீன்ஸ் டபுள் ஈக்குவல் டு 10. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் செக் பண்ணிகிட்டே வரும். ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும்போதெல்லாம் அடுத்த வேல்யூன்னு இந்த ஏல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து கம்பேர் பண்ணும். எப்போவுமே இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகாது. ட்ரூ ஆனதுனா தானே இங்கே ரிட்டர்ன் ஐ பண்ணும். இங்கே ட்ரூ ஆகலைன்னா ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணும்? இந்த வேலையே செய்யாது இல்லையா? ஸோ அப்படியே அடுத்த வாட்டி லூப்புக்கு போகும். இந்த மாதிரி எண்ட் ஆஃப் த லூப் வரைக்கும் போனதுக்கப்புறம் எல்லாமே ஃபெயிலியர்ஸ்னால் லூப்பை விட்டு வெளியில் வந்து ரிட்டர்ன் -1 ரிட்டர்ன் பண்ணும் இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனு. இப்போ -1ன்னு எடுத்துகிட்டு கால் பண்ண இடத்துக்கே வந்து சேரும். அப்போ -1ங்கிறது இங்கே எக்ஸில் ஸ்டோர் ஆகும். இந்த இடத்துல எக்ஸில் என்ன இருக்கும்? இப்போது -1ன்னு இருக்கும். அதை செக் பண்ணுறோம். இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு -1 கேட்குறோம். ஆனால் எக்ஸில் -1 தான் இருக்குது. அப்போ -1 இந்த பக்கம் -1 ரெண்டுமே ஈக்குவல். ஆனால் நம்ம நாட் ஈக்குவல்டான்னு கேட்கறதுனால கண்டிஷன் ஃபால்ஸ்னா இதனோட எல்ஸ் பார்ட்டுக்கு இப்போ இங்கே வரும். இங்கே வந்தால் எல்ஸில் என்ன சொல்லியிருக்கிறோம்? சி அவுட்டில் வேல்யூ நாட் ஃபவுண்ட், அந்த மாதிரி ஒரு வேல்யூ இல்லை அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். ஸோ அப்போ இருந்ததுன்னா வேல்யூ இருக்குது, எத்தனாவது பொசிஷனில் இருக்குதுன்றதை பிரிண்ட் பண்ணோம். வேல்யூ இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோம். இதுதான் லீனியர் சர்ச்சுக்கான அல்காரிதம். இது உங்களோட டேட்டா ஸ்ட்ரக்சரில் கேட்டிருக்கிறக்கூடிய கேள்வி. ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே போல் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை உங்கள் சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணி எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.